உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பண தேவை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பொருள் தேவை, இல்லை என்றால் ஏதோ ஒரு மனிதனுடைய தேவை உங்களுக்கு இருக்கலாம். அந்த தேவையை குறித்து உங்களுக்கு 1000 கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இது நடக்குமா? இது யாராலே முடியும்? இது யார் செய்ய போகிறார்கள்? இதை கொண்டு வருவதற்கு ஒருவராலும் முடியாதே. எத்தனை கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கிறவர் கர்த்தர், வார்த்தையை கொடுக்கிறவர் தேவன். நான் நம்புகிறேன் அந்த தேவன் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த அதே கர்த்தர் உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காகத்தை கர்த்தர் அனுப்பி, உங்களுக்கு ஒரு நபரை கர்த்தர் அனுப்பி, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து, அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மனதின் ஏக்கங்கள் எல்லாம் உனக்காய் உனக்காய் நிறைவேற்றி முடிப்பார். கனவில் இல்லா மேலான வாழ்வை பூமியில் வாழ உதவி செய்வார். காத்திருந்த காலம் முடிந்தது, காரியங்கள் மாறப்போகுது, ஆச்சரியங்கள் கதவு தட்டுது, ஆட்சி செய்யும் நேரம் வந்தது. உங்க அன்பால என்ன விட மாட்டீங்க. சொன்னா போல ஓடினாலும் உங்க சித்தம் செய்யாம விட மாட்டீங்க. பேதுரு போல மறுதளிச்சாலும் உங்க அன்பால என்ன விட மாட்டீங்க. எதுக்கும் உதவாத என்ன நீங்க எப்படியோ பார்த்து புட்டீங்க. ஒண்ணுத்துக்கும் உதவாத என்ன உங்க கிருபையில தூக்கிக்கிட்டீங்க.